உங்க ஆட்டோ தானே? ஆமா, என் ஆட்டோ தான். காலைல இப்ப எங்க அம்மா வச்சுட்டு போனா நகையும் பணமும் எங்க? அந்த மாதிரி ஆளுங்க யாருமே கிடையாதுப்பா. எடுத்துருக்கீங்களா? யார் எடுத்திருக்கா? நீங்க தான் எடுத்துருப்பீங்க. அப்ப என்ன எங்க அம்மா போய் சொல்றாங்களா? இல்ல கூட்டம் கொண்டா நான் தனியா இருக்கேன்னு பயந்துருன்னு வச்சுட்டீங்களா? 8 லட்சம் ரூபாய் பணம் தொலைச்சிருக்கீங்க. நானு பேசிட்டு இருக்கேன், அந்த விளையாட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஹலோ, எந்த ஆட்டோ ஸ்டாண்டுமா? இங்கே நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, எது 59-60? ஆமா, 59-60 பாத்துட்டேன். சரி இருங்க, நான் கூப்பிடுறேன். ஒரு செஞ்சிடுவாங்க கீழே. ஆட்டோ உங்க ஆட்டோவா? யார் ஆட்டோ? உங்க ஆட்டோவா? உங்க ஆட்டோவா? சரிம்மா, அந்த பாத்துட்டு இருங்க. அவரும் ஒரு மாதிரி ஆள் பக்கம் மொட்டை அடிச்ச மாதிரி இருப்பார், அவ்வளோதானா? சரி இருங்க, நான் கூப்பிடுறேன். இருங்க, இது உங்க ஆட்டோ தானே? ஆமா, என் ஆட்டோ தான். தம்பி, என்ன வேணும்? கொஞ்சம் இருங்க. என்ன வேணுமா? என்ன வேணும்னா கரெக்டாக கொடுத்துருவீங்களா? தம்பி, நீ பாட்டுக்கு ஏறி தவற பார்த்தா அப்படியே தம்பி சிரிப்பு தாயா வருது. என்ன வேணும் சொல்லு. நீ பாட்டுக்கு ஏறி. காலையில எந்த ஏரியால ஆட்டோ ஓட்டுனீங்க? காலையில எல்லா ஏரியாலையும் ஆட்டோ ஓட்டுவோம். மதுரை இருந்தானே. நாங்க மோஸ்ட்லி அதிகமா போறது ஆரப்பாளையம் போவோம். பலானத்துல இருந்து ஆரப்பாளையம் போவோம். பலானத்துல இருந்து ஆரப்பாளையம் போவீங்களா? அங்க பாலை ஏறி இறங்கணும்னா அங்க பைபாஸ்ல ஒரு இடம் இருந்துச்சா, அவங்களுக்குள்ள எங்க அம்மா ஏறி ஆரப்பாளையத்துல இறங்கிருக்காங்க. சரியா? இப்ப என்ன மேட்ரு அப்படின்னா, கையில 1.5 லட்ச ரூபா பணம், 10 பவுன் நகை வச்சிருந்திருக்காங்க. ஒரு ஹேண்ட் பேக்கில் போட்டு வச்சிருந்திருக்காங்க. ஆட்டோக்குள்ள மிஸ் பண்ணிட்டாங்க. உங்களை கூப்பிட்டு இறங்கினதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. நீங்க நிக்காம போயிருந்திருக்கீங்க. அதுல போகும்போது போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. கத்துனாலும் சவுண்ட் கேட்காதியா? சரி, கேட்கல. நாங்க கொடுத்துருவோம்னா இல்ல. இப்ப எங்க பேக் எங்க? பேக் அப்படி இது விழுகலையா? இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவோமே நாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? சரி, யாரும் ஆட்டோ பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம் இல்ல? நான் எப்படி உங்களை நம்ப மாட்டேன். நீ ஆட்டோ வேணாலும் விசாரிச்சு பாரு. ராம்கின்னு பலானத்துல அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், சண்டை வேணா போடுவேன். ஒழிச்சு திருட்டுன்றது நமக்கு ஆகாதியா? திருட்டு இப்ப அதையும் வந்துருச்சுல. அடிப்பேன், குத்தியா, வெட்டியா, ரைட். இப்ப இந்த திருட்டு வந்துருச்சுல. காலைல இப்ப எங்க அம்மா வச்சுட்டு போனா நகையும் பணமும் எங்க? சொல்லு என் தெய்வமே, சொல்லு. இல்ல காமெடி பண்ணி யார்? நான் காமெடி பண்றேன். நகையை வச்சுட்டு போயிட்டு அவ்வளவு பெரிய என்ன சவுண்ட் விடுறாரு பாரு. ஆட்டோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கா? உள்ள பாருங்க, நீங்க மட்டும் தான் உட்காந்துறீங்க, தெரியுதா? ஆமாயா, ஆளு உடனே போட்டோ எதுக்குன்னா அவங்க மறந்துடுவாங்க அப்படின்னு உடனே வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன மாமா, என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. அண்ணே இல்லண்ணே, காலைல அம்மா பழங்கானத்துக்கிட்ட ஏறி இருக்காங்கண்ணே. பழங்கானத்துல பாலை இறக்க இருக்குல்ல, அரவிந்த் ஸ்கூலு. மறுபடியும் முதல்ல இருந்தா இப்போ என்ன அப்படின்னா, ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டு எப்படி ஏதாவது நீங்க எடுத்து செமிச்சிருப்பீங்களே, எப்படி தேடி பார்த்தா அந்த மாதிரி ஆளுங்க யாருமே கிடையாதுப்பா தம்பி. மெயின் ஸ்டாண்ட்ல நாங்க அப்படிலாம் கிடையாது. நாங்களே வாங்கியிருக்கோம். ஆமா, எங்க ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்து நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க, வேற யாராவது கொடுத்துருந்தா அண்ணன் பார்க்க நல்லவரா இருக்காரு. என்ன ஆசைப்பட எல்லாருமே கரெக்டா ஒழுக்கமானவங்க. ஸ்டாண்டை வந்து அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கோம். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. இந்த மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். யார்ட்ட எத்தனை வருஷம் வண்டி ஓட்டுறோம் தெரியுமா? அடிப்போம், சண்டை போடணும் கூட இல்ல. இந்த அடிப்போம், இந்த மூஞ்சி அடிப்போம், சண்டை போடணும் சொல்லலாம். எனக்கு சிரிப்பு தான் வருதா? இதே மாதிரி சிரிப்பு தான் வருது. சரியா? தேவலாமட்ட பேசக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நீ பேசாதீங்கண்ணே. இவர் என்ன அடிப்ப வெட்டும் குத்துன்றாரு. அப்படி சொன்னாரு. பணம் எடுத்திருக்கோம்னா அது என்ன? எடுத்திருக்கீங்களா? யார் எடுத்திருக்கா? நீங்க தான் எடுத்திருப்பீங்க. அப்ப என்ன எங்க அம்மா போய் சொல்றாங்களா? எங்க அம்மா இந்த ஆட்டோ தான் வந்திருக்கேன். யாரு? எந்த ஏரியா பேசிட்டு இருக்கேன் எனக்கு புரியல. இருங்க, நான் சொல்ற முதல்ல கேளுங்க. அவர் சொல்ற பேச கேட்டு நீங்க ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல இப்ப கூட்டம் கொண்டா நான் தனியா இருக்கேன்னு பயந்துருன்னு வச்சுட்டீங்களா? 8 லட்சம் ரூபாய் பணம் தொலைச்சிருக்கீங்க. நானு அந்த மாதிரி ஆளு இங்க கிடையாதுங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. திருட்டு பழக்கம் 1 ரூபா கிடையாது. அதானே 1 ரூபானே நீங்க சொல்றது. எப்படி ஒழுக்கமா நீங்க சொல்றது 1 ரூபானே. நீங்க சொல்றது 1 ரூபானே. எங்க ஏரியாவை எங்கிட்ட கேட்காதீங்க. 1.5 லட்சம் ரூபாய் வெளியே கேட்டு பாருங்க. பனானா ஸ்டாண்ட் எப்படி ஸ்டாண்ட் வெளியே போய் கேட்டு இந்த மாதிரி விஷயத்தை வெளியே சொன்னா இனிமேல் காரி துப்புவாங்க. இன்னைக்கு உள்ள காலத்துல கேட்டு பாருங்க. இப்ப யார் பணத்தை அடிக்க முடியாது. என்ன வீடு தேடி போய் சரி, காலையில மிஸ் ஆச்சு. எங்க அம்மாவோட பொருள் மிஸ் ஆச்சு, எங்களோட பொருள் மிஸ் ஆச்சு. ஏங்க சமாதானமா போஸ் பண்ணாங்கட்டு பேசிட்டு இருக்கோம். அந்த விளையாட்டு இருக்க உங்களுக்கு 1 ரூபா 100 ரூபா கிடையாதுங்க. 8 லட்சம் ரூபா
பழக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாம சொல்றாங்க. யாருங்க அவரு? என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க வந்து? என்ன பஞ்சாயத்தா பேசிட்டு இருக்க வந்து விளையாட்டு பேசுறா தெரியுதா? பழைய குறமுறை அது அப்படிதான். விடு ஸ்டாண்ட்ல அப்படி கிடையாதுங்க ஆளுங்க. அவ்வளவுதாங்க. அதெல்லாம் கிடையாது. எங்க இருப்பா? இங்க யாரு 10 பாயிண்ட்றது ஒரு பேக்ல இருந்துச்சுன்ற. யாரு அப்படிலாம் கிடையாது. இருங்க ஒரு சொல்லுங்க. நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். சரி இப்ப நான் இவர் எடுத்துட்டு சொல்லி நான் ப்ரூவ் பண்றேன். ப்ரூவ் பண்ணிட்டு என்ன தெரியுமா சொல்லுவேன்? இங்க 8 பேர் இருக்கீங்க. 8 பேருக்கு நான் போட்டோ எடுத்துக்கிறேன். இருங்க. ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய். ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஏய் இப்போ என்ன சொல்ற? போட்டோ எடுக்கறேன் அத எடுக்கறேன். இல்லல மடியில என்ன கடை பயப்பட சொன்னார்ல. மடியில கடை பயப்பட சொன்னார்ல. மேல கை என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உங்க பேர் ராம்கி தான். ராமவரன் ப்ரோ. இப்படி பல்ல காமிச்சிட்டே நிக்கிறீ ப்ரோ, மனசாட்சியே இல்லாம. என்ன மேட்ரு அப்படின்னா ஒரு மாமா கேட்டுங்களா? ஒரு மாமா 2 பேரும் மாப்பிள்ள தானே. உன் மாப்பிள்ள தான் வந்து உங்களுக்கு ஆனா நான் வந்து இவ்வளவு கூட்ட ஒரு நான் எதிர்பார்க்கல. ஒரு ரெண்டு கோவப்பட்டு நான் பேசுறேன். என்ன மன்னிச்சிருக்கனே. அண்ணா என்ன மன்னிச்சிருக்கனே. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன பண்ணா, ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பழி யாரோ சுமத்துறாங்க அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தீங்க தெரியுமா அந்த இடத்துல. மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அண்ட் ஆனா கேமரா பார்த்து எல்லாருமே ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க.